அரைச்சி எடுத்துக்கொண்ட அப்புறம் பெரிய வெங்காயம் 1 எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கியது அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணுங்கள். அடுத்து கறிவேப்பிலை கொத்தமல்லியை சிறு சிறு துண்டுகளாக அதையும் நறுக்கி அதையும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். தேங்காயை சில்லாக உடைத்து சிறு சிறு பீசஸாக போட்டு ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பல்லில் பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன பீசஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி செய்யுங்க. இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறது, அடை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். தோசைக்கல்லை நல்லா காய விடணும். நல்லா காய விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா பரத்தி விடணும். கரெக்டு ரவுண்டு ஷேப் வராது, கொஞ்சம் நல்லா பரத்தி விடுங்க. சில பேர் உளுந்து ஆட் பண்ணி தோசை மாதிரியே ஊற்றுறாங்க. பட் வெறும் பருப்பு யூஸ் பண்ணி